ஃப்ரெண்ட்ஸ் எஸ்எஸ்சியிலேருந்து பாருங்கள் ஃபேஸ் 13க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் உட்பட வந்து உங்களுக்கு பல விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. மொத்த வேகன்சி வந்து 2423 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம், 12th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 35,400லேருந்து 1,12,400 வரைக்கும் இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு லெவல் வைஸாக சேலரி வந்து வேரி ஆகும். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 23 ஜூனுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபேஸ் 13க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் வந்து பல விதமான கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. நிறைய டிபார்ட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட வந்து 2400க்கு மேலே வந்து வேகன்சி உங்களுக்கு வந்திருக்கு. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா 2 ஜூன்லேருந்து லிங்க் ஓப்பன் ஆயிருக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 23 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும், கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். அது எப்போங்கிற டேட் வந்து பாருங்கள் 24 ஜூலைலேருந்து 4th ஆகஸ்ட்டுக்குள்ளார நீங்கள் வந்து ஸோ உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பருமே கொடுத்துருக்காங்க. ஹெல்ப்லைன் ஏதாவது தேவை அப்படின்னா வந்து அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கேட்டகரி மட்டும் இல்லாமல் நீங்கள் பலவிதமான கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் வந்து செப்பரேட்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட வந்து ஓபிசிக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அது வந்து 1/8/2025க்கு முன்னாடி நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து 18லேருந்து 25 இருக்கும், ஒரு சில கேட்டகரிக்கு 18லேருந்து 27, ஸோ 18லேருந்து 28, 18லேருந்து 30, ஸோ 35, 37 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து இருக்கும். ஸோ இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் நீங்கள் வரீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. இங்கேயே வந்து பாருங்கள் பான் பிட்வீன் கொடுத்துருப்பாங்க. எந்த இயர்லேருந்து எந்த இயருக்குள்ளார நீங்கள் பிறந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறதையுமே வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாத்துக்குமே வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். அது வந்து 1/8/2025க்கு முன்னாடி நீங்கள் எடுத்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் படி 2025-26 வந்து எடுத்து தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் எடுத்தீங்கன்னா அது வந்து எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் ssc.gov.in இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 23 ஜூனுக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான இமேஜ் ஃபார்மேட்டுமே இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கும் இங்கே தனித்தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட போஸ்டிங்ஸ் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பாருங்கள் எஸ்சி எஸ்டி அனைத்து பெண்களுக்கு ஃபீஸ் கிடையாது, பிடபிள்யூடிக்கும் ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு ₹100 வந்து ஃபீஸு. அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா சதர்ன் ரீஜனில் வந்து வரும். அதில் வந்து பாருங்கள் நிறைய மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். இதுக்கு நியர்பை இருக்கக்கூடிய சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் கிராஜுவேட் லெவலில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து வந்திருக்கு. அதனால் வந்து பாருங்கள் உங்களுக்கு சிலபஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த 10th ஸ்டாண்டர்ட்னா அதுக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட்டில் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது வந்து பாருங்கள் இந்த பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்குது. ஒரு கொஷின்ஸ் தப்பாக எழுதுனா 0.5 மார்க் வந்து உங்களுக்கு டிடெக்ட் ஆகும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு மெட்ரிகுலேஷன்னா 10th லெவலுக்கான சிலபஸ் இருக்குது. அதேமாதிரி 12th லெவலுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கிராஜுவேட் அதுக்கு எபோனா வந்து பாருங்கள் அதுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது, 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்குது, அதுக்கப்புறம் டிகிரி முடிச்சவங்களுக்கும் இந்த போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு அந்தந்த குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி உங்களுக்கான சிலபஸ் வந்து இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கட் ஆஃப் மார்க்குமே வந்து இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேஜ் நம்பர் 39லேருந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணுங்கிற ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும், டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணணும், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதை நீங்கள் பார்த்து கூட நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே வந்து அதுக்கான இமேஜ் ஃபார்மேட் வந்து இருக்குது, நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்து இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ பேஜ் நம்பர் 78 இருந்து அனெக்சர் 3ல வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த கேட்டகரி ஆஃப் போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா, இங்கே ரீஜன் வைஸாக கொடுத்துருப்பாங்க. அதாவது பாருங்க லெஃப்ட் சைடே வந்து உங்களுக்கு சீரியல் நம்பர் பக்கத்தில் வந்து ரீஜன் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிஆர்னா சென்ட்ரல் ரீஜன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்தோன்னா சவுத் ரீஜனில் வந்து வருவோம். ஸோ கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு சவுத் ரீஜனுக்கான போஸ்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்கலாம். வேறு ஸ்டேட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து வேறு ஸ்டேட்டில் தான் வந்து இருக்கும். நீங்கள் தமிழ்நாடு இருக்கிற அந்த ரீஜனில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே கீழே நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எஸ்ஆர்னு கொடுத்துருப்பாங்க. எஸ்ஆருங்கிறது தான் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு ரீஜனில் வந்து வரும். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்ஆருங்கிறது வந்து 279 உங்களுக்கு 277லேருந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரியில் வந்து போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தோன்னா சென்ட்ரல் ட்ரக்ஸ் டெஸ்டிங் லெபார்ட்டரி டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வரும். 18லேருந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். பே லெவல் 6 படி உங்களுக்கான சேலரி வந்து வரும். இதுக்கெல்லாம் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். டூரிசம் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ நேஷனல் டெஸ்ட் ஹவுஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் லெவல் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. லெபார்ட்டரி அட்டெண்டன்ட் கேட்டகரிக்கு வந்துருக்கு. ஸோ காப்லர் கேட்டகரி, அதுக்கப்புறம் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டன்ட், சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் கேட்டகரி, லெபார்ட்டரி அசிஸ்டன்ட், சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட், ஜூனியர் ப்ரொஜெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் அட்டெண்டன்ட் கேட்டகரி. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2400க்கு மேலே வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எந்த கம்யூனிட்டியில் வந்து வேகன்சி இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.